மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஊழல் குறித்து விசாரிக்க விசாரணை ஆணையமானது அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ். ஏற்கனவே பிரச்சாரத்தப்பையே பாஜக முன் வச்ச குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, திரிணாமுல் ஆட்சியில் ஊழல் கமிஷன் முறைகேடு நடந்ததாக தான் பிரச்சாரமே பண்ணாங்க. அதே சமயம் அங்கே திரிணாமுல் கட்சிக்குள்ளே பிளவுகள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இப்ப இந்த விசாரணை ஆணையமும் திரிணாமுல் ஆட்சியில் நடந்த ஊழல் குறித்து விசாரிக்க விசாரணை ஆணையமும் அமைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக மேற்கு வங்கத்துல கடந்த 15 ஆண்டுகளாக மமதா பானர்ஜியின் ஆட்சி காலத்தில் பல்வேறு அரசு துறைகளில் நடைபெற்ற ஊழல் குறித்து விசாரிப்பதற்கு அந்த மாநில அரசு புதிய விசாரணை ஆணையம் ஒன்றை அமைத்திருக்கிறது. இந்த கமிஷன் ஒரு நபர் கமிஷனாக அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2011 முதல் 2026 இந்த காலகட்டம் தான் மமதா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் முதல்வராக இருந்த இந்த காலகட்டம். 2011 முதல் 2026 வரையிலான காலகட்டத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் நிறுவன ரீதியான ஊழல் குறித்து இந்த விசாரணை ஆணையம் விசாரணைகளை மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி விஸ்வஜித் பாசு தலைமையில் இந்த தனிநபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த ஆணையம் எதை பற்றி எல்லாம் விசாரணை மேற்கொள்ளும் என்றால், பல்வேறு துறைகள், நலத்திட்டங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கல்வி, சுகாதாரம், பொதுப்பணித்துறை மற்றும் வீட்டு வசதித்துறை உள்ளிட்டவற்றில் நிகழ்ந்ததாக கூறப்படுகின்ற ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து இது விசாரணை மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள், குறிப்பாக பிரதமருடைய வீடு கட்டும் திட்டம், மகாத்மா காந்தி தேசிய வேலை வாய்ப்பு ஊரக வாய்ப்பு உறுதி திட்டம், அதே போல மதிய உணவு திட்டம், பேரிடர் நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் ஏதும் முறைகேடுகள் நடைபெற்று இருக்கிறதா என்பது குறித்தும் இந்த விசாரணை ஆணையம் விசாரித்து அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விசாரணை ஆணையத்திற்கு உரிமையியல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஆணையம் யாருக்கு வேண்டுமானாலும் சம்மன் அனுப்பி அவர்களை விசாரணைக்கு ஆஜராக சொல்வதற்கும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய பரிந்துரைகளை வழங்கவும் இந்த ஆணையத்திற்கு அதிகாரம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பிறகு மமதா பானர்ஜி உட்கட்சி பிளவு, கட்சி இரண்டாக உடைதல் உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருகிறார். இந்த சூழ்நிலையில் தற்போது மேற்கு வங்க அரசு அமைத்திருக்கக்கூடிய இந்த புதிய விசாரணை ஆணையம் மமதா பானர்ஜிக்கு மேலும் பல நெருக்கடிகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே பாஜக எதை வைத்து பிரச்சாரம் செய்தது என்றால், மமதா பானர்ஜி ஆட்சி காலத்தில் கட் கமிஷன் கலாச்சாரம் அதிகரித்து விட்டது, எல்லா துறைகளிலும் ஊழல் நடைபெறுகிறது, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இது குறித்து நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லிதான் அவர்கள் தேர்தலையே சந்தித்தார்கள். அதன் பிறகு தற்போது தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜக அமைத்திருக்கக்கூடிய இந்த விசாரணை ஆணையம் மமதா பானர்ஜிக்கு செக் வைக்கும் விதமாகவே அவரை டார்கெட் செய்து இந்த விசாரணை ஆணையத்தை அமைத்திருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. நிச்சயமாக இது மமதா பானர்ஜிக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அமைச்சர்களாக இருந்த பலருக்கும் இது பல புதிய நெருக்கடிகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.